அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ குயிக் ராகி தோசை. ராகி தோசை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வர ஒரு விஷயம், என் கணவருக்கு ரொம்ப பிடித்த தோசை. நிறைய யூடியூப்பை பார்த்து விதவிதமாக சமைக்கணும்னு ஆசை எனக்கு இருக்கும். சில சமயங்களில் செய்யும் பொழுது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன ரெகுலராக செய்கிறியோ அதையே செய்யும்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு தோசை தான் இந்த குயிக்காக செய்கிற இந்த ராகி தோசை. பொதுவாக வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. என் பெரிய பொண்ணுக்கு டைமுக்கு தோசை இருக்கணும், என் சின்ன பொண்ணுக்கு தோசை ரோஸ்ட்டாக இருக்கணும், என் கணவருக்கு வீட்டில் செய்கிற தோசையாக இருக்கணும், எனக்கு எல்லோரும் சாப்பிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய உணர்வுகளோட பிணைந்து தான் எந்த ஒரு உணவுமே நமக்கு இருக்குது. உணவுகள் நம்மளுடைய உயிரை வளர்க்குது. உணவுகள் உணர்வுகளாக நமக்கு இருக்குது. உணவும் உணர்வும் தோசையில் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. நன்றி நண்பர்களே.